அண்மைச் செய்தி. புதுக்கோட்டை விராலிமலை அருகே கோபுரம் மீது ஏறி தற்கொலைக்கு முயன்றவர் தவறி விழுந்து உயிரிழந்த சோக நிகழ்வை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விராலிமலை முருகன் கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்பை அகற்றுமாறு கோரிக்கை விடுத்து சமூக ஆர்வலர் ஆறுமுகம் என்பவர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் தவறி விழுந்து அவர் உயிரிழந்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காலை 7 மணி முதலே முருகன் கோவில் கோபுரம் மீது ஏறி தேசிய கொடியை கையில் வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் தவறி விழுந்து அவர் படுகாயமடைந்து உயிரிழந்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பசுபதி வழங்க கேட்கலாம். பசுபதி, தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு தற்கொலைக்கு முயன்றவர் தற்பொழுது தவறி விழுந்து பலியாகியுள்ளார். இச்சம்பவம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். மலைக்கோயில் கோபுரத்தில் ஏறி போராட்டம் நடத்திய சமூக ஆர்வலர் கீழே இறங்கும் போது வழுக்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் கோவில் சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்று தேசிய கொடியுடன் காலை 7 மணி அளவில் விராலிமலை முருகன் மலைக்கோவிலின் கோபுர உச்சியில் ஏறி போராட்டம் நடத்தியவர் ஆறுமுகம். இவர் ஒரு சமூக ஆர்வலர், வயது 44 ஆகுது. இவர் ஒரு கொடும்பாலூர் பகுதியைச் சேர்ந்தவர். இவர் இதே கோரிக்கையுடன் இதற்கு முன்பு விராலிமலை தனியார் செல்போன் கோபுரத்தில் ஏறி பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளார். அப்போது கோரிக்கைகளை பரிசீலிக்கப்படும் என்ற உறுதியை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கீழே இறங்கினார். ஆனால் இன்று கோரிக்கையை நிறைவேற்றுவதால் இன்று காலை கோபுர உச்சியில் தேசிய கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அலுவலர்கள் சமாதானப்படுத்தி கீழே இறங்க செய்தனர். அப்போது கீழே இறங்க முயன்ற ஆறுமுகம் பொம்மையை பிடித்து இறங்கும் போது தவறி விழுந்து கீழே உயிரிழந்துள்ளார். தற்போது ஆறுமுகத்தின் உடலானது நமது விராலிமலை அரசு மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இது குறித்து விராலிமலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராம்குமார். பசுபதி, தகவலுக்கு நன்றி.